இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம இருக்க ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், வாழ்க்கையே கஷ்டம் இல்லையா? நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன், கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறேன், பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன், கடனில் கஷ்டப்படுறேன், சொந்தக்காரங்களால் கஷ்டப்படுறேன், வாழ்க்கை துணையால் கஷ்டப்படுறேன், பிள்ளைகளால் கஷ்டப்படுறேன், எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருக்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள்லாம் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் அதை கேளுங்க. நாங்கள் கமெண்ட்டில் அதை சொல்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்பர் சுவாமிகளினுடைய ரொம்ப அழகான பதிகம். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி எறிவோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இந்த வரி தான் ரொம்ப 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 முக்கியமான வரி. என்ன வரி? எல்லா நாளும் மகிழ்ச்சி தான், இன்பம் தான், சந்தோஷம்தான், துன்பமே இல்லை. இந்த பதிகத்தில் இந்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். ரொம்ப அழகா பாடுற அப்பர் சுவாமிகள். நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் அடிமையா இருக்க தேவையில்லை, நோயை பார்த்து பயப்பட வேணாம், யமனை பார்த்து பயப்பட வேணாம், எந்த கஷ்டத்தை நினைச்சும் பயப்பட வேணாம். ஐயோ நான் அப்படி கஷ்டப்படுறேனே, எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துருச்சே அப்படின்னு நம்ம வருத்தப்பட தேவையே இல்லை. இன்பமே என்னாலும் துன்பமில்லை. தாமர்க்கும் குடியெல்லா தன்மையான சங்கரன் நர் சங்கவென் குழையோர் காதில் கோமார்க்கே நாமெல்லாம் மீளா ஆளாய் கொய் மலர் சேவடி இணையே குறுகினோமே. இதுதான் அந்த பதிகம். உங்களுக்கு நாங்கள் கமெண்ட்ல கொடுக்குறோம். நீங்கள் இந்த பதிகத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் இதை சொன்னால் கஷ்டம் இருக்காதா? இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டமே வராதா? சந்தோஷம் மட்டும்தான் இருக்குமானா கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக கிடைக்கும். அந்த கஷ்டத்திலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான வழி நிச்சயமாக தெரியும். அப்பர் சுவாமிகளுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டத்தை மன்னர் கொடுத்தார். ஆனாலும் அதையெல்லாம் சிவபெருமானுடைய அருளால், சிவபெருமானை இறுக்கமாக பற்றி கொண்டு சிவபெருமானுடைய அருளால் அந்த துன்பங்களிலிருந்து மீண்டு வந்த அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசர். நான் நிறைய பதிகங்கள் பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த திருநாவுக்கரசர் நமக்கு இந்த பதிகத்தை பாடி கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்னொரு பதிகம் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். நீங்கள் தினமும் காலையில் அந்த பதிகத்தை 4 வரி சொல்லிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க, அல்லது இரவு படுக்கும்போது சொல்லுங்கள். எப்போ உங்களுக்கு நேரம் பிடிக்குதோ அப்போ சொல்லுங்கள். வாழ்க்கையில் நம்ம நல்லா தான் இருப்போம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்ற அந்த பதிகத்தை நாம் சொன்னால் நம்ம நல்லா தான் இருப்போம். திருமுறைகளுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது, தேவார பதிகங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பதிகத்தை இன்பமே என்னாலும் துன்பமில்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்ற வரி வரக்கூடிய இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் விலகி நாம் இன்பமாகத்தான் இருப்போம், மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம், நிம்மதியாகத்தான் இருப்போம். இதை நாங்கள் கமெண்ட்டில் கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.